வெல்கம் டு டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம், தட் இஸ் ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமில் இருக்கிற டிஐ செக்ஷன், ஓகே, டேட்டா இன்டர்பிரேஷன் செக்ஷனில் இருக்கிற கொஸ்டின்ஸில் பை சார்ட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பை சார்ட் மாடலில் ஆர்ஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சோ அதை எடுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்னைக்கு ப்ராப்ளமில், இன்னைக்கு கிளாஸில். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்குற கொஸ்டின்ஸ் வந்து போத் கிளரிக்கல் அண்ட் பிஓ ரெண்டு எக்ஸாம்லையுமே இருக்கிற மாதிரி. ஓகே, ஒரு வெரி ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் டு பை சார்ட் ஒரு தடவை நான் கொடுத்துட்றேன். தென் வில் டைரக்ட்லி கோ ஆன் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆர்ஆர்பி எக்ஸாம், ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் செக்ஷனே கிடையாது. நமக்கு குவான்ஸும் ரீசனிங் ரெண்டே செக்ஷன் மட்டும்தான். ஸோ மோர் ஃபோக்கஸ் ஷுட் பி தேர் ஃப்ரம் அஸ் ஆன் திஸ் டிஐ செக்ஷன். ஓகே, ஸோ பை சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ரெண்டு விதமான பை சார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்று சிங்கிள் பை சார்ட்ஸ், அதாவது ஒரே ஒரு பை சார்ட் சர்க்கிள் பேஸ்ல வரும். இன்னொன்று மல்டிபிள். நம்ம பேங்கிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4 பை சார்ட்ஸ்லாம் இருக்காது, ரெண்டு டிஃப்ரெண்ட் பை சார்ட்ஸாக இருக்கும். எல்லா பை சார்ட்ஸ்லையுமே முக்கியமான விஷயங்கள், மோஸ்ட்லி இந்த ஒவ்வொரு ஷேடட் ரீஜனுக்கும் ரெண்டு விதமாக வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பர்சன்டேஜாக கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி டிகிரிஸாக கொடுத்துருக்கலாம். ஓகேவா, ரைட். பர்சன்டேஜாக கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே டோட்டல் வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜுங்கிறது இந்த டோட்டல் வேல்யூவுக்கு இருக்கிற பர்சன்டேஜ். ஓகேவா, டிகிரிஸ் இப்போ இது வந்து 25 டிகிரிஸ், 45 டிகிரிஸ், அந்த மாதிரி டிகிரிஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கீழே வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை கொடுத்துருந்தாலும் கொடுக்காட்டியும் நமக்கே தெரியணும் டோட்டல் டிகிரிஸ் இன் சர்க்கிள் இஸ் 360 டிகிரி அப்படிங்கிறது நமக்கே தெரியணும். ஓகே, இது சிங்கிள் பை சார்ட்ஸ்ல. மல்டிபிள் பை சார்ட்ஸ்லயும் இதே தான் ஃபார்மேட்டு. ஆனா என்னன்னா, டேட்டாவை வந்து ரெண்டு டிஃபரெண்ட் இதுல இருந்து எடுத்து நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம். முதல்ல சிங்கிள் பை சார்ட்ஸ்ல இருந்து வர ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம், அப்புறம் மல்டிபிள் பை சார்ட்ஸ், ரெண்டு பை சார்ட்ஸ் இருக்கிற மாதிரியான கொஸ்டினும் பார்க்குறோம். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொஸ்டினுக்கு முன்னாடி என்ன பை சார்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை டீட்டெயில்டா பார்த்துட்டு பை சார்ட்டை ஒரு தடவை படிச்சுக்குவோம். அதுக்கப்புறமா செம்ம டைரக்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? The pie chart shows the percentage of number of players selected from 5 different cities in state X. Xங்கிற ஒரு ஸ்டேட்ல 5 சிட்டிஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி என்ன? P, Q, R, S, T. இந்த 5 சிட்டிலேருந்து செலக்ட் ஆன பிளேயர்ஸ் உடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. ஓகேவா, 32 22 எவ்வளோ? 54. 54 16 எவ்வளோ? 70. 70 12 82 82 18 100. கரெக்டா 100% வந்துருச்சா? டோட்டல் பிளேயர்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. எப்பயுமே இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் மாதிரியான கொஸ்டின் வந்துச்சுன்னா குவிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த 10% வேல்யூ என்ன வரும்னு மட்டும் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 10%, 1%. எதுக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் ஃபுல் கால்குலேஷன் பண்ண வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸ்டெப்புக்கு நமக்கு மார்க்கே கிடையாது. எவ்வளவு சீக்கிரமா ஆன்சர் கொண்டு வரோமோ அதுக்கு தான் நமக்கு மார்க், இல்லையா? ஸோ ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் வே டு சால்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10%, 1%, 5% தெரிஞ்சுக்கிறது. 25%, 50% நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க, ஃப்ராக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. 25 கேட்டாங்கன்னா டிவைடட் பை 4, 50 கேட்டாங்கன்னா டிவைடட் பை 2, அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ இங்க 1100 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 10%னா என்ன வருவாங்க? 1100 டிவைடட் பை 10. ஏன்னா இது 100%, அப்போ நமக்கு 10% வேணுமோ. ஓகேவா, டேரக்டா எப்படி சார் 10 வந்து எனக்கு புரியல சார் அப்படின்னா, ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் 1100 டோட்டல் வேல்யூ, உங்களுக்கு அதில் 10% வேல்யூ தெரியணும். அப்போ 10 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 10%ங்கிறது 110. அப்போ 1%ங்கிறது என்ன? இதுலையும் டிவைடட் பை 10, அப்போனா 11. இதை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகேவா, 10% 110, 1% PQRST 5 டிஃபரெண்ட் சிட்டிஸ், 5 டிஃபரெண்ட் சிட்டிலேருந்து பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. டோட்டல் பிளேயர்ஸ் 1100. ரைட்டா, இதான் பை சார்ட். பை சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் நாம. இப்போ சம் பார்க்க ஆரம்பிப்போம். அல்டிமேட் நம்மளுடைய கோல் என்னன்னா, எந்த கொஸ்டினா இருந்தாலும் we will try to solve within 35 to 45 seconds. ஏன்னா நமக்கு ஆக்சுவல் எக்ஸாம்ல அந்த டைம் தான் இருக்கும். ஸோ நம்மளும் இங்க அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்றது தான் ட்ரை பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். So what is the ratio of total number of players selected from Q and S together? Q-ம் S-ம் சேர்த்து இருக்கிற பிளேயரும்
R and T டுகெதர் இருக்கிற பிளேயரும். Qல எவ்வளோ 22%, Sல எவ்வளோ 16%. அப்போ டோட்டல் என்ன? ரெண்டும் பேஸ் ஒன்று தான் 1100. அதனால நீங்க டேரக்டா 2% ஆட் பண்ணலாம். பர்சன்டேஜ் கிளாஸ்ல 2% கொடுத்தா ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பேஸ் ஒன்னான்னு பாக்குறதுக்கு. இங்க பேஸ் 1100 தான், அதனால நம்ம டேரக்டா ஆட் பண்ணலாம். Qவும் Sவும் சேர்த்தா எவ்வளோ 22 and 16 அப்படின்னா 38% Q பிளஸ் எஸ்ங்கிறது. இப்போ Q பிளஸ் எஸ் போட்டோமா? இப்போ அடுத்து R பிளஸ் T பார்ப்போம். R பிளஸ் T டுகெதர். R எவ்வளோ 18%, T எவ்வளோ 12%. அப்போ R பிளஸ் T என்ன வரும்? 18 பிளஸ் 12 அப்படின்னா 30. ஓகேவா? 30%. பேஸ் ஒன்று, அதனால பர்சன்டேஜ் அப்படியே ஆட் பண்றேன். என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோனா என்ன? Q பிளஸ் எஸ் டிவைடட் பை R பிளஸ் T நம்மளை பொறுத்த வரைக்கும். அதாவது 38 டிவைடட் பை 30. ஓகேவா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இது 19, இது 15. ஓகேவா? 19 பிரைம் நம்பர், இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. ஆன்சர் 19 டிவைடட் பை 15, இல்லாட்டி 19:15. இதான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Q and S ஃப்ரம் R and T கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் Q and S மேல எழுதினேன். மாத்தி எழுதினீங்கன்னா 15/19ங்கிற ஆன்சரும் இதுல வந்துடும். ஸோ என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ ரேஷியோல, அந்த ஆர்டர்ல தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இட்ஸ் a வெரி சிம்பிள் கொஸ்டின். பெரிய கால்குலேஷன்லாம் கிடையவே கிடையாது இதில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ எஸ் உடைய சென்ட்ரல் ஆங்கிள் கேட்குறாங்க. எஸ்ஸுக்கான என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த 100க்கு 16% சொன்னாங்க. டிகிரிஸ் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்ன முன்னாடியே 360 தெரியும்னு சொன்னேன். இப்போ 100ன்னு வேல்யூ இருந்தா அதுல எஸ் உடைய பர்சன்டேஜ் என்ன? 16. 360ங்கிறது வேல்யூவா இருந்ததுன்னா எஸ் உடைய பர்சன்டேஜ் என்ன? இதான் கேள்வி. சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேவா? ஏன்னா எப்படி சார் இப்படி 100 360 ஒண்ணுங்கிறீங்க? ஃபுல் சர்க்கிளும் சேர்த்தா 100%, ஃபுல் சர்க்கிளும் பார்த்தா 360 டிகிரி. நமக்கு அது தெரியும் ஏற்கனவே. ஸோ 100 360யும் அதே அனலாகஸ் டு ஈச் அதர். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைடுங்கிறது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னு கேட்டா 360 into 16 divided by 100. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பரால டிவைட் பண்ணணும். 0வும் 0வும் கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இது 5, this becomes 8 நமக்கு. ஸோ 36 into 8 divided by என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? 5. ஸோ 36 into 8 divided by 5 என்ன? 57.6 degrees. அவ்வளவுதான் ஆன்சர், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், நான் டக்குன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தானே. 36 into 8 by 5. 36 by 5 ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. 35 divided by 5 இருந்தா 7ன்னு சொல்லியிருப்பீங்க. 7 into 8 என்ன வரும்? 56. ஓகேவா? அப்போ 56 விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும், நிறைய இல்ல, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். ஒரே ஆப்ஷன் 57.6 தான். நீங்க கால்குலேட்டர்ல போட்டாலும் அப்படிதான், கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணாலும் அப்படிதான் வரும். ஓகே, 35 by 5 இருந்தா 7 போட்டிருப்போம். அப்போ 36 by 5 இருந்தா என்ன வரும்? 7.2. 7 மாலை மல்டிப்ளை பண்றத விட கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ 7 into 8 56 தெரியும், கொஞ்சம் ஜாஸ்தி 57.6. ஓகேவா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? From P, if the female player selected is 76 more than the male players, find the female player selected. இப்பதான் புதுசா என்ன பண்றாங்க? ஃபீமேல் மேல்னு ரெண்டும் பிரிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு கொஸ்டின்ல இது வரைக்கும் ஃபீமேல் மேல்னு டயக்ராம்ல கொடுத்திருக்காங்களா? இல்ல. டயக்ராம்ல என்ன கொடுத்திருக்காங்க? பிளேயர்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா மேலும் ஃபீமேலும் சேர்ந்தது தான் அது. ஓகேவா? இப்போ மேலும் ஃபீமேலுக்கும் தனித்தனியா கீழே ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ மொத்தமா முதல்ல Pல மொத்தம் எத்தனை பிளேயர்னு கண்டுபிடிக்கும். Pல எத்தனை பிளேயர்? 32%. ஓகேவா? 32% வேல்யூஸ். ஆக்சுவல் வேல்யூ என்ன வரும்? இதுதான் நான் சொன்னேன், அந்த 10% 1% ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. 10%னா 110 பேர்னு சொன்னேன். அப்போ 30%னா 3 into 10%. அப்போ 3 into 110, 330. 1%னா 11ன்னு தெரியும். அப்போ 2%னா 22. அப்போ இதெல்லாம் மைண்ட்ல போடணும். நான் உங்களுக்கு இப்போங்கிறனால சொல்லித்தரேன். ஸோ P உடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 352 பேர், 352. இது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டு காட்டுறேன். எக்ஸாம்பிள் இது அப்படி போடக்கூடாது.
நமக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தெரியணும். ஓகே 10%, 10% ஆட் பண்ணால் 330, 2 1% ஆட் பண்ணால் 22, 330 22 ஆட் பண்ணோம்னா 352. ஸோ பியில் டோட்டல் பிளேயர்ஸ் தெரிஞ்சிருச்சா நமக்கு? அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஃபீமேல் பிளேயர் இஸ் 76 மோர் தென் த மேல் பிளேயர்ஸ். ஓகேவா? ஃபீமேல்ங்கிறது 76 மோர் தென் மேல் பிளேயர்ஸ். அப்போ ஈக்குவேஷனா என்ன வருதா? என்ன தெரியும்? ஃபீமேல் அப்படிங்கிறது மேல் விட 76 ஜாஸ்தி. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஃபீமேலும் மேலும் சேர்ந்தா டோட்டல் பிளேயர் 352ன்னு தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஃபீமேல் பிளேயர் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த எஃப் அப்படியே வச்சுக்குவோம். இந்த எம்முக்கு பதிலாக இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணால் என்ன வரும்? எஃப் மைனஸ் 76 இஸ் ஈக்குவல் டு 352. எஃப் பிளஸ் எஃப் என்ன வரும்? 2f. 352 மைனஸ் 76. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் பிளேயர்ஸ் என்ன வரும்? 352 மைனஸ் 76 டிவைடட் பை 2. ரொம்ப ஈஸியாக கால்குலேஷன் போட்டுடலாம் இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? 352 மைனஸ் 76 டிவைடட் பை 2 என்ன வரும்? ஆப்ஷன் 5. நம்பர் ஆஃப் ஃபீமேல் பிளேயர்ஸ் 214. ரொம்ப சின்ன கால்குலேஷன், எதுவுமே பெரிய நம்பர் கிடையாது. இதை உட்காந்து ஒவ்வொரு தடவையும் 1100 மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா கஷ்டமா இருந்திருக்கும். அதனால தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொன்னேன்? 10%னா என்ன, 1%னா என்னன்ட்டு ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி வச்சோம்னா இந்த ப்ராப்ளம் டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு சால்வ் ஆகுது இல்லையா? அதுதான் முக்கியம் இங்கே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். If the total number of players selected from state U, state U என்ன புதுசா இருக்கு? ஸ்டேட் எக்ஸை விட ஜாஸ்தி. நமக்கு சாரி, ஸ்டேட் எக்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக ஸ்டேட் யூன்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து இன்னொரு ஸ்டேட் கொடுத்துருக்க பை சார்ட் இல்லாமல் இன்னொரு பை சார்ட்டை ரெஃபர் பண்றாங்க. இஸ் 20% மோர் தென் ஸ்டேட் எக்ஸ். எக்ஸை விட 20% எக்ஸ்ட்ராவா இருக்காங்க யூல அப்படின்ட்டு. தென் வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஃப்ரம் பி அண்ட் ஆர் டுகெதர் ஃப்ரம் யூ? ஸோ பியும் ஆரும் சேர்த்து யூல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு இது என்ன? ஸ்டேட் எக்ஸ். இதுல பியும் ஆரும் எவ்வளோ? இது 32, இது 18. அப்போ பி பிளஸ் ஆர் என்ன? 32 பிளஸ் 18 அப்படின்னா 50%. பியும் ஆரும் சேர்த்தா 50%. எங்க? ஸ்டேட் எக்ஸ்ல. இது வந்து பர்சன்டேஜ்ல இருக்கு. டோட்டல் வேல்யூ தெரியும் என்ன பண்ணணும்? இதுதான் டோட்டல் வேல்யூ. அதுல 50% என்ன பண்ணுவீங்க? எப்படி 10% டிவைட் பை 10 சொல்றோமோ 50%க்கு ஃபிராக்ஷன் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. அப்படியே டிவைடட் பை 2. அப்போ பியும் ஆரும் சேர்த்தோம்னா 1100 டிவைடட் பை 2ன்ட்டு 550 பிளேயர்ஸ் இருக்காங்க. இது எங்க? ஸ்டேட் எக்ஸ்ல. ஆனா அவங்க கேட்கிற ஆன்சர் என்ன? ஸ்டேட் யூல. ஸ்டேட் எக்ஸுக்கும் ஸ்டேட் யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க? எக்ஸை விட 20% ஜாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வேல்யூ இருக்கு, அதை விட 20% ஜாஸ்தி ஆகணும்னு என்ன பண்ணுவீங்க? இந்த 550யோட 1.2 மல்டிப்ளை பண்ணுவோம். 1க்கு மேல போனா இன்க்ரீஸ் பண்றோம் பர்சன்டேஜை, 1க்கு கீழே போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் குறைக்கிறோம். 10% இன்க்ரீஸ்னா 1.1, 30% இன்க்ரீஸ்னா 1.3, 20% இன்க்ரீஸ்னா 1.2, 10% டிக்ரீஸ்னா 0.9 அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. 550 இன்டூ 1.2. ஓகேவா? என்ன வரும்? எகைன் 20%. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 660 வரும் நமக்கு. ஆன்சர் இதான். ஓகேவா? ஒவ்வொரு நான் பி தனி வேல்யூ ஆர் தனி வேல்யூனே கண்டுபிடிக்கல டைரக்டா அவங்கள. ஏன்னா பேஸ் காமன்ங்கிறதுனால பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு எக்ஸ்ல கண்டுபிடிச்சு அப்படியே 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சார் ஓவராலா தானே சார் கொடுத்துருந்தாங்க, நீங்க எப்படி சார் பிக்கும் பண்ணீங்க ஆருக்கும் பண்ணீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்க the percentage distribution from different cities எக்ஸுக்கும் யூவுக்கும் சேம் தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் தைரியமா ஆட் பண்ணி பண்றோம். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், ஆவரேஜ் இது முக்கியமான வார்த்தை, ஓகேவா, செலக்டட் ஃப்ரம் Q and R டுகெதர், S and T டுகெதர். Q and R இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆவரேஜும், S and T இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆவரேஜும், ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே பேஸ் 1500ங்கிறதுனால நம்ம பர்சன்டேஜ்லயே வச்சு கால்குலேட் பண்ணலாம். Qவுக்கும் ஆருக்கும் என்ன ஆவரேஜ்? Q வந்து 22, R வந்து 18. அப்போ அது ரெண்டுக்கும் இது இங்க வந்து QR எழுதுறேன், இங்க ST எழுதுறேன் நமக்காக.
கியூவுக்கும் ஆருக்கும் என்ன ஆவரேஜ்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணணும். 3 நம்பர் கொடுத்து ஆவரேஜ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 3ஐயும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 2 நம்பருக்கு ஆவரேஜ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 2ஐயும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ கியூஆர்ல 2 நம்பர் தெரியும், 18 22. 2ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்? 40. 2 ஆல் டிவைட் பண்ணா 20. ஸோ இதோடைய ஆவரேஜ் என்ன? 20%. ஓகேவா? எஸ்டிக்கு பார்ப்போம். எஸ்க்கு 16, டிக்கு 12. ரெண்டையும் அதே ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணணும். 3 ஐட்டம்ஸ் இருந்தா 3ஐயும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்க 2 ஐட்டம் தான் இருக்கு நமக்கு, எஸ் டீன்ட்டு. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 16ம் 12ம் 28. ஓகேவா? சாரி, 16ம் 12ம் 28. 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 14%. இது கியூஆர் உடைய ஆவரேஜ், இது எஸ்டி உடைய ஆவரேஜ். அவங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 20க்கும் 14க்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? 6%. இல்லையா? அவங்க என்ன கேட்கறாங்க? நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். 1% பிளேயர்னா எவ்வளோன்னு தெரியும்? முதலே கால்குலேட் பண்ணி வச்சிட்டீங்க. 1% பிளேயர்னா 11 பேருட்டு. அப்ப 6% பிளேயர்னா 6 × 11 66 பிளேயர். தட்ஸ் ஆல் ஆன்சர். இப்ப கவனிச்சீங்கன்னா நாம ஒரு பை சார்ட் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால தான் பேஸ் கிளாஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பர்சன்டேஜ் கிளாஸ்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம். பர்சன்டேஜ்லேருந்து ஒரு வேல்யூக்கு எப்படி மாற்றுறது, வேல்யூலேருந்து ஃப்ராக்ஷனுக்கு எப்படி மாற்றுறது, இந்த பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா பை சார்ட் சம்ஸோ இல்லை டேட்டா இன்டர்பிரேஷன் சம் போடுறது ரொம்ப ஈஸி. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, மற்ற செக்ஷன்லாம் நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா 5 வேற வேற ஏரியாலேருந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த பை சார்ட், டேட்டா இன்டர்பிரேஷன், பசில் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்டை புரிஞ்சுட்டோம்னா 5 கொஸ்டினும் ஒரே டயக்ராமை பேஸ் பண்ணி வரும். தப்பே வராது நமக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வில் பி ஈஸி ஸ்கோரிங் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடல். நான் சொன்ன மாதிரி ஒரு பை சார்ட் கொடுக்குற மாடல். அடுத்து 2 பை சார்ட் இருக்கிற மாடல்ல ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 2 பை சார்ட். பெர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் அப்பியரிங் இன் நேஷனல் எக்ஸாம். ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இங்க அதே தான், ஆனா ஃபீமேல். அப்ப இது டோட்டல் ஆஸ்பிரன்ஸ், இது ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா சார் டோட்டல் ஆஸ்பிரன்ஸ் 15%, ஃபீமேல் ஆஸ்பிரண்ட் 10%, மேல்னு கேட்டாங்கன்னா 15யும் 10யும் மைனஸ் பண்ணா 5% சொல்லலாமா சார்? அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 15% 2,60,000 பேஸ், இந்த 10%க்கு 1,20,000 பேஸ். அந்தந்த டயக்ராமுக்கு அந்த பேஸ். இப்போ இந்த இதுக்குள்ளேயே கேட்டாங்கன்னா நீங்க ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். தட் இஸ் ஒரே டயக்ராமுக்குள்ள கேட்டாங்கன்னா ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். 2 டயக்ராம் இருக்கும்போது 2 பேஸ் வருது. அதனால தான் இந்த கிளாஸ்ல முதலே திருப்பி சொன்னேன். பேஸ் ஒன்னா இருந்தா நம்ம பர்சன்டேஜ் வச்சே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். எப்போ பேஸ் 2 தனித்தனியா ஆயிடுதோ அப்ப டைரக்டா பர்சன்டேஜஸை கம்பேர் பண்ணக்கூடாது, வேல்யூவா போட்டு தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, இது என்னது? டோட்டல் ஆஸ்பிரன்ஸ், தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கலந்தது. இது என்னது? ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? அப்போ இதுலயும் இதுல வந்து அந்த 1% நம்ம கத்துக்கவே வேண்டாம். ஏன் சார்? இங்க பாருங்க, 15 15 20 30 20 எல்லாமே பெரிய நம்பர்ஸ் தான். 10 30 15 20 25. ஓகேவா? ஸோ இதுல 10% மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இங்க 10% என்ன வரும்? 2,60,000 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 26,000. இங்க 10% என்ன வரும்? 1,20,000 டிவைட் பை 10 12,000. சார் போன கொஸ்டின்ல மட்டும் ஏன் சார் 1% படிச்சு வச்சுக்கிட்டீங்க? போன கொஸ்டின்ல 12 18 14 அப்படிலாம் பர்சன்டேஜ் வந்துச்சு. ஸோ இந்த 4 6 2 எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு அந்த 1 தேவைப்படும். இங்க பாருங்க எல்லாமே 10 and 5 இருக்கு. சார் அப்ப 5 கண்டுபிடிக்கணுமா சார்? 5 இதுக்கு தனியா கண்டுபிடிச்சுக்கிட்டு 10 தெரிஞ்சுன்னா 10ல பாதி 5, அவ்வளவுதான். 25 தெரியணுமா? ஓவராலா 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 30 தெரியணுமா? 3 × 10 பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே அப்ரோச் நம்ம வச்சுக்க மாட்டோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பக்கத்து நமக்கு அந்த கொஸ்டினை நம்மளை ஈஸி ஆக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம். சார் அது இதெல்லாம் இப்போ எங்களுக்கு எப்போ சார் தெரியும் அப்படின்னா, மோர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ புரியும் நினைக்கிறேன். நமக்கு கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் ஏபி? ஏபி உடைய மேல் ஆஸ்பிரன்ஸ் கேட்குறாங்க. ஏபி உடைய மேல்னா என்ன தெரியணும்? நமக்கு வந்து மேல் தனியா இல்ல, டோட்டல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. அப்ப ஏபில மேலும் ஃபீமேலும் சேர்ந்தது தான் டோட்டல் ஆஸ்பிரன்ஸ். அப்ப மேல் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஆஸ்பிரன்ஸ் மைனஸ் ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ்.
ஏபியில் டோட்டல் ஆஸ்பிரன்ஸ் எவ்வளோ? 20%. நமக்கு 10%னா 26,000ன்னு தெரியும். அப்ப 20%னா இன்டு 2, டோட்டல் ஆஸ்பிரன்ஸ் 52,000. ஓகேவா? ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் ரைட்டா 25%. 25% எப்படி கால்குலேட் பண்ணணும்? 50 இருந்தா டிவைடட் பை 2, 25 இருந்தா டிவைடட் பை 4 பர்சன்டேஜ் கிளாஸ்ல பார்த்திருப்பாங்க. 1,20,000 டிவைடட் பை 4னா என்ன வரும்? 30,000. 52,000 30,000 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 22,000. இதான் ஆன்சர். சிம்பிள். போன கொஸ்டின்ல நான் டைரக்டா பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிருப்பேன். இப்போ அது மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். இந்த மேலுக்கு இந்த பர்சன்டேஜ வேல்யூவா மாத்திருப்பேன், இந்த பர்சன்டேஜ வேல்யூவா மாத்திருப்பேன். ஏன்னா ரெண்டுக்கும் பேஸ் வேற வேற. பேஸ் ஒண்ணுனா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணலாம், பேஸ் வேற வேறனா வேல்யூவா மாத்தி தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். புரியுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். What is the difference between total number of female aspirants from West Bengal and UP? பாருங்களேன், வெஸ்ட் பெங்கால்லையும் ஃபீமேல், யூபிலையும் ஃபீமேல். நம்ம டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபீமேல், அப்போ ஒன்று தான் பேஸ். அப்போ வெஸ்ட் பெங்கால் 30%, யூபி 15%. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்போ என்ன வரும்? 30 மைனஸ் 15. இப்போ என்ன சார் டைரக்டா சப்ட்ராக்ட் பண்றீங்க? ரெண்டும் ஒரே பேஸ்ல இருக்கு, ஸோ அப்பவே பர்சன்டேஜ் பண்ணலாம். 30 minus 15 டிஃபரன்ஸ் என்ன? 15%. ஓகே, அப்ப 1,20,000 நமக்கு என்ன தெரியும்? 10%னா 12,000ன்னு தெரியும் அந்த கிராஃப்ல. 5%னா என்ன வரும்? அதுல இன்னொரு பாதி, அப்போ 6,000. 10 5 10 plus 5% 15%. அப்போ 12 plus 6,000 18,000. இதான் ஆன்சர். எப்படி கொண்டு போறோம்னு புரியுதா? நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எதுக்குமே பெரிய ஃபார்முலாஸே கிடையாது. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இவ்வளவுதான் நமக்கு தேவை அந்த இடத்துல. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் த சேம் ஸ்டேட்? அப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற டோட்டல் வெர்சஸ் ஃபீமேல் கேட்கிறாங்க. ஓகே, வெஸ்ட் பெங்காலுடைய டோட்டல், சாரி வெஸ்ட் பெங்காலுடைய மேல் வெர்சஸ் ஃபீமேல். ஓகே, வெஸ்ட் பெங்காலுடைய டோட்டல் என்ன? 15% ஆஃப் 2,60,000. நமக்கு என்ன தெரியும்? 10%னா 2,26,000 தெரியும். இன்னொரு 5%னா இதுல பாதி, அப்போ 13,000. அப்போ டோட்டல் ஆஸ்பிரன்ஸ் என்ன? 10 plus 5 15%க்கு 39,000. இதான் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற டோட்டல் ஆஸ்பிரன்ஸ். ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் என்ன? 30%. 10%னா 12,000 நமக்கு தெரியும். ஓகேவா? 10%னா 12,000. அப்போ 30%னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 into 12. ஓகே, which is 36,000. நல்லா கவனிங்க, இது டோட்டல் ஆஸ்பிரன்ஸ், இது ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ். நம்மளை கேட்கறது என்ன? மேல் இஸ் டு ஃபீமேல் தான் கேட்கறாங்க. மேல் எப்போ வரும்? இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும். இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் 39,000க்கும் 36,000க்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன? மேல், அதுதான் 3,000. ஃபீமேல் என்ன? 36,000. நமக்கு டைரக்டா தெரியும். 0 0 0 0 0 0 3 டேபிள் அடிச்சீங்கன்னா 112. 1:12 ஆன்சர். டைரக்டா வேல்யூ போட்டீங்க அப்படின்னா 39:36 வரும், அது தப்பு. நல்லா கவனிங்க, மேல் வெர்சஸ் ஃபீமேல்னு கேட்டாங்க. எனக்கு டோட்டலா 39,000 பேர்னு தெரியும், லேடிஸ் அதுல 36,000 தெரியும். அப்ப ஜென்ஸுங்கிறது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கிற வேல்யூ. சிம்பிள். புரியுதா? ரைட். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஆஸ்பிரன்ஸ்? என்ன கவனிச்சு பாருங்க, மேல் கேட்கறாங்க. நம்மகிட்ட 2 டயக்ராம் என்ன? ஒன்னு வந்து டோட்டல், இன்னொன்னு வந்து ஃபீமேல். நம்ம கிட்ட மேலுக்கு டயக்ராமே இல்ல, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு தான் போடணும். ஓகேவா? மேல் இன் யூபி டு மேல் இன் தமிழ்நாடு. அவங்க என்ன கேட்கறாங்க? மேல் இன் யூபி டு நம்பர் ஆஃப் மேல் இன் தமிழ்நாடு. இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஆன்சர். ஓகேவா? அப்ப யூபியில் இருக்கிற மேல் கண்டுபிடிப்போம், யூபியில் இருக்கிற ஃபீமேல் கண்டுபிடிப்போம். ஓகேவா? மேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் மைனஸ் ஃபீமேல் தான். யூபியில் டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 20%
26,000ல 10%னா 26,000. அப்போ 20%னா எவ்வளவு வருது? 26,000 into 2 52,000. ஃபீமேல் என்ன வராங்க யூபியில்? 15% ஆஃப் 1,20,000. 10%னா 12,000. இன்னொரு 5% சேர்த்தா 12 + 6 18,000. அப்ப யூபியில் டோட்டல் மேல் என்ன? 52 minus 18. 52 minus 18 என்ன வரும்? 34,000. அதே மாதிரி தமிழ்நாடுல கால்குலேட் பண்ணுவோம். தமிழ்நாடுல டோட்டல் எவ்வளோ? 15%. 15% ஆஃப் 2,60,000. 15% என்ன பண்ணணும்? ஒரு 10%, அப்புறம் ஒரு 5% ஆட் பண்ணணும். 10%ங்கிறது 26,000 நமக்கு தெரியும். 5%னா அதுல பாதி 13,000. அப்போ 26,000 13,000 சேர்த்தா 39,000 வரும். இதான் டோட்டல் பீப்புள். ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் எவ்வளோ தமிழ்நாடுல? 10%. எவ்வளோல? 1,20,000. அதுல அப்போ 10% என்ன வரும்? 12,000. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 39 minus 12 27,000. அவங்க கேட்கறது என்ன? யூபி இஸ் டு டிஎன், தட் இஸ் 34,000 is to 27,000. இது அப்படியே 3 0 கேன்சல் ஆயிடும். 34 is to 27. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினை இந்த 10% 5% ஞாபகம் இருந்துச்சுன்னா டைரக்டா போட்டுடலாம். இந்த டயக்ராமுக்கு 10% 26,000. இந்த டயக்ராமுக்கு 10% 12,000. இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். 10% தெரியுது சார், 5%னா அதுல பாதி. ரைட்டா? அப்படிதான் போட்டு. இப்படி போட்டா கால்குலேஷன்ஸ் ஈஸி. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் யூபி இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஆஸ்பிரன்ஸ் இன் தட் ஸ்டேட். இப்போதான் நம்ம யூபி கால்குலேட் பண்ணோம், அதனால போன சம்முடைய ப்ராப்ளமே எடுத்துக்கலாம். ஃபீமேல் இன் யூபி எவ்வளோ? 18,000. டோட்டல் இன் யூபி எவ்வளோ? 52,000. ரெண்டுக்கும் என்ன கேட்குறாங்க? ரேஷியோ. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் இஸ் டு டோட்டல். திருப்பி சொல்றேன், ஃபீமேல் வந்து 18,000, டோட்டல் வந்து 52,000. ஸோ ஃபீமேல் பை டோட்டல் அப்படின்னா 18,000 டிவைடட் பை 52,000. 3 0 கேன்சல் ஆயிடுது. 18 டிவைடட் பை 52 2 டேபிள் அடிக்கலாம் நீங்க. இது 9, இது 26. ஓகே, 9/7 இருக்கு அப்படின்னு 9/27 இருந்தா 1/3 33 கிட்ட வரணும் ஆன்சர். ஓகே, 27 விட 1 கம்மியா இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா 33 விட கொஞ்சம் ஜாஸ்தியா வரணும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 34.62. நீங்க கால்குலேட் பண்ணாலும் அதான். பக்கத்துல எல்லா நம்பரும் இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸாக்டா நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் நமக்கு என்ன தெரியும்? 9/27 இருந்துச்சுன்னா 9 டேபிள் அடிச்சு 1/3 போட்டிருப்பேன். 1/3னா 33%. 27க்கு பதிலாக 26 இருக்கு, அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. டினாமினேட்டர் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா டோட்டல் வேல்யூ கொஞ்சம் ஏறும். அப்ப 33 விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். நிறைய ஜாஸ்தியா இருக்க கூடாது, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். 33 விட கொஞ்சம் ஜாஸ்தியா 34 இருக்கு. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான். எப்போ எக்ஸாம்ல ஃபுல் கால்குலேஷன் போடணும், எப்போ ஓரளவுக்கு அப்ராக்சிமேஷன் போடணுங்கிறது எகைன் நமக்கு பழக்கத்துல ஆட்டோமேட்டிக் ஆகும். ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்? ஒரு சிங்கிள் பை சார்ட் கொடுக்குற கொஸ்டின்ஸா இருந்தா எப்படி சால்வ் பண்ணணும், டபுள் பை சார்ட் கொடுக்குற கொஸ்டின்ஸா இருந்தா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யூ ஆல்ரெடி ஆல் ஐ மஸ்ட் பி அவேர், யூ மஸ்ட் பி அவேர், நம்ம டைம் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு எல்லா எக்ஸாம் மாடல்ஸுக்கும் ஒரு டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு. நம்மளோட ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் அப்டேட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க எந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்ல அது முக்கியம் நமக்கு இல்லையா? ஜாப் அலர்ட்ஸ் வர்றது, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றது, ஓகேவா, பேப்பர் பேட்டர்ன் வர்றது, எவ்ரி திங் வில் பி தேர். ஓகே, இது இல்லாம இன் அஃபிஷியல் டைம் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸுக்கு தமிழுக்கு யூ ஹாவ் அ டெலிகிராம் சேனல் and as a YouTube channel and Instagram page where in the daily preparatory videos will be added, right? So இன்னைக்கு கிளாஸ்ல I hope you would have understood how to approach ஒரு pie chart based question அப்படின்ட்டு. இன்னொரு நாள் வேற ஒரு டாபிக்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.